இப்ப நாங்க இப்ப பாக்குறோம் இல்லையா, அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பாக்குறோம். ஒரு கும்பலா வந்து ஒருத்தர் வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஆமா போட்டு, டேய் டேய் டேய், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா சந்தோஷமா ஒரு இருக்கா. சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆவான்னு நமக்கு தான் தெரியும். தெரியும். டெய்லி கோர்ட்டுக்கு வந்து காயணும், காசு இல்லாம இருக்கணும், பெரிய பிரச்சனையா இருக்கும். அவன் சொல்லுவான், டேய் இன்னைக்கு செலவு பண்ண காசு வச்சிருந்தா கூட இந்த வாரம் ஓட்டிடலாம்டான்னு அவன் நினைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஆனா ஏன் அந்த விளம்பரம் அப்படின்னா, ஒண்ணு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, உறவினர்களுக்கு தகவல், என் புள்ள வக்கீல் ஆயிட்டான், எங்க குடும்பத்துல ஒரு வக்கீல் இருக்கான், ஏரியால ஒரு வக்கீல் இருக்கான் அப்படின்னு தெரியுது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம ஒரு வீட்டை கதவு தட்டி போய் எங்க நான் வக்கீல் ஆயிட்டேன் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஆகும்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வரும்போது ஒரு ஒரு ஐடென்டிட்டி. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், முதுமையான அரசியல் தலைவர்கள்லாம் எங்கிருந்து வந்தாங்க? லா காலேஜ்ல இருந்து வந்தாங்க. இந்த லா காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்தவங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அப்போ நீங்க லாயர் ஆகும்போது அடையாளப்படுத்தணும்னு நினைக்கணும்ன்றது தவறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு பெரிய மாசு வச்சிருக்கிற ஒரு குரூப்ல ஒருத்தர் வராருனாக்கா, அவர் அரசியல் கட்சி அவரை நோக்கும். இப்ப நல்லா பையன் நிறைய மாசு வச்சிருக்கான்பா, பையன் நல்லா நல்லா ஆக்டிவா இருக்கான்பா, அவன் நம்ம கட்சியில எடுத்து போடுவோம்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப அவனுடைய வளர்ச்சி. அப்போ ஒருத்தர் வந்து அடையாளப்படுத்துறாரு, நான் வந்து இவ்வளவு குரூப் வச்சிருக்கேன், எனக்கு இந்த சமூகம் இருக்கு, நான் இந்த சமூகத்துல இருந்து வந்திருக்கிறேன், இந்த ஏழைகளுக்காக நான் இருப்பேன் அப்படின்போது இவரை ஏன் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இந்த போஸ்டர் ஓட்டுறது அது ஓட்டுறதுலாம் ஒரு விளம்பரம்ன்றது எதுக்குனாக்கா, நான் வக்கீலா இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் என்னுடைய நண்பர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சிறப்பாக செயல்படுவேன்னு ஒரு காட்டுறது. என்னை பொறுத்தவரை அது சட்டம் வந்து வேண்டாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதுன்றது நானும் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்தவரை அது தவறா சொல்ல மாட்டேன். இந்த பட்டாசு வெடிக்கிறது மட்டும் வெடிக்கூடாது. அதுதான் பெரிய தலைவலி. அது அடுத்தவங்களை பாதிக்கும். உங்கள் கொண்டாட்டம் உங்களுடைய கொண்டாட்டமா இருக்கணும், அடுத்தவர்களுக்கு திண்டாட்டமா இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை இது பாதிக்கவே கூடாது. அப்படி பார்க்கும்போது தான் இவன்லாம் வக்கீலா என்னையா பண்ண போறான், இவன்லாம் வக்கீலாகாமலே இருந்திருக்கலாம்னு சாபம் விட்டுருவானுங்க அன்னைக்கே. அந்த சாபம் நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டாட்டத்தை வச்சுக்கணும். உலகம் அறிய ஊரறிய நம்ம வந்து வக்கீல் ஆகிறோம் தெரிவிக்கிறதுல வந்து தவறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா சட்டம் தவறுன்னு சொல்லுது, சட்டப்படி நடந்துங்க.